ஸோ ஸ்பைடர்மேனோட பிராண்ட் நியூ படத்துக்குண்டான தாறுமாறான தடாலடியான ஏகப்பட்ட அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பைடர்மேனோட ட்ரெய்லர் என்னைக்கு தான் ப்ரோ ரிலீஸ் ஆகும் அப்படின்னு ஏகப்பட்ட பேர் வந்து கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. இன்னைக்கான வீடியோல பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு ட்ரெய்லர் வந்து என்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது, அதாவது ஃபர்ஸ்ட் ட்ரெய்லர் வந்து என்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது, எப்போ ரிலீஸ் ஆக போகுது, எதுக்கு மூலியமா வந்து இது வந்து ஒரு ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படின்றது எல்லாமே இந்த ஒரு வீடியோல வந்து நம்ம பார்த்துடலாம். அது என்ன ஏது அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு MCU கமெண்ட்ரி. ஆக்சுவலா இந்த ஒரு ட்ரெய்லர் பாத்தீங்க அப்படின்னா டிசம்பர் மாசமே ரிலீஸ் ஆக வேண்டியது. பட் லீக் ஆனதுனால அந்த ஒரு ட்ரெய்லர் வந்து லீக் ஆனது நிறைய பேர் வந்து பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ அந்த ஒரு ரீசனால நம்ம சோனி பிக்சர்ஸ் திரும்ப வந்து புது ட்ரெய்லர் வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க. இந்த படத்துல வந்து கிட்டத்தட்ட 2 ட்ரெய்லர் வந்து இருக்க போது. ஒரு ட்ரெய்லர் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னைக்கு வந்து ரிலீஸ் பண்ண போறாங்க அவங்களுக்கே தெரியல போல இருக்கு. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ட்ரெய்லரே கிட்டத்தட்ட 2 டேட்ல வந்து மார்க் பண்ணி வச்சிருக்காங்க. ஒன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா மார்ச் 20. ஸோ மார்ச் 20ல என்ன அப்படின்னா ப்ராஜெக்ட் ஹெயில் மேரி அப்படின்னு ஒரு ஹாலிவுட் மூவி வருது. ஸோ அந்த ட்ரெய்லரும் பாத்தீங்க அப்படின்னா பார்க்க பக்காவா இருந்துச்சு. அந்த ட்ரெய்லர் பாத்தீங்க அப்படின்னா இப்போ தமிழ் டபிள்யூ கூட வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அந்த ஒரு படத்துக்கு கூட நம்ம ஒரு ஸ்பைடர்மேனோட பிராண்ட் நியூ படத்துக்குண்டான ஃபர்ஸ்ட் ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படின்னு நம்ம வந்து சொல்லியிருந்திருப்போம். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா சோனி பிக்சர்ஸ் அதாவது சினிமா கான் அப்படின்னு அந்த ஒரு ஈவெண்ட்ல வந்து அதாவது யூடியூப் இப்படி நாம வந்து யூடியூப் அந்த மாதிரி யூஸ் பண்ற மாதிரி அதே மாதிரி ஹாலிவுட்ல வந்து சினிமா கான் ஒன்று வந்து இருக்கும். ஸோ அப்போ வந்து ஏப்ரல் 30 அப்படி வந்து ரிலீஸ் பண்ற மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. சரி அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு சரி ஓகே ரைட் விட அவனுக்கு என்னைக்கு வேணா ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணி கொடுக்கலாம். ஸோ அன்னைக்கு நம்ம வந்து டீகோட் பண்ணி நம்ம ஃபேன்ஸ் வந்து சொல்லுவோம் அப்படின்னு நம்ம வந்து வெயிட் பண்ணியிருந்தோம். ஸோ திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா லீக்கர் சைட்ல இருந்து ஒரு தாறுமாறான தடாலனியான அப்டேட் என்ன அப்படின்னா ஸோ 2 நாளைக்குள்ள அதாவது டுமாரோ வந்து அதாவது நான் வந்து இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வந்து சொல்லியிருந்தாங்க. இந்த படத்தோட ட்ரெய்லர் வந்து 2 நாளைக்கு முன்னாடி வந்து ரிலீஸ் ஆக போகுது, அதாவது இப்போ இந்த தேர்ஸ்டே வந்து ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஆனா இப்போ நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்றதே வந்து தேர்ஸ்டே தான். ஆனா இப்போ வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா அந்த ஒரு படத்துக்குண்டான ட்ரெய்லர் அப்டேட்டே கொடுக்கல. ஸோ சாதாரண ஒரு அப்டேட்டே கொடுக்கல. ஸோ ஓகேங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கும்போது இந்த ஒரு சினிமா கான் அப்படின்னு அந்த ஒரு இது இருக்கு, வெப்சைட் இருக்குன்னு சொன்னல, அந்த ஒரு அப்ளிகேஷனு. ஸோ அன்னைக்கு வந்து அதாவது எப்போ வந்து ரிலீஸ் பண்ற அதாவது ஏப்ரல் 13 நம்ம வந்து சொல்லியிருந்தோம். ஸோ அதுல ரிலீஸ் பண்ற மாதிரி 2வதா கிடைச்ச நம்மளுக்கு ஒரு அப்டேட். சரி ஓகே விட அட்லீஸ்ட் ஏப்ரல் மாசமாச்சு ரிலீஸ் பண்ண போறாங்களே அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா இருந்தா இப்போதைக்கு வந்து ஒரு பயங்கரமான ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து யார் இதுவும் நம்ம லீக்கர் சைட்ல தான் கிடைச்சிருக்குது. ஸோ அதாவது யார் அப்படின்னா நம்மளோட ஸ்பைடர்மேனோட பிராண்ட் நியூ படத்துக்கான ட்ரெய்லரை இப்போதைக்கு அதாவது சோனி பிக்சர்ஸ்ல வந்து அப்லோட் பண்ணிருக்காங்களாம். ஸோ அதாவது எப்படி நம்ம ஆஸ் யூசுவலா யூடியூப் வந்து போடுவோம், ஸோ அதே மாதிரி இப்போதைக்கு அவங்க வந்து அப்லோட் பண்ணிருக்காங்க. ஓகே ப்ரோ, இப்போ வந்து இந்த ஒரு படத்தோட ட்ரெய்லர் என்னைக்கு தான் வரும் அப்படின்னு ஏகப்பட்ட பேர் வந்து புலம்புறது வந்து புரியுது. ஸோ இப்போ வந்து கன்ஃபார்மா சொல்றேன், இந்த படத்தோட ட்ரெய்லர் இன்னும் 2 வாரத்துக்குள்ள அதாவது அப்கமிங் 2 வீக்ஸ்க்குள்ள அதாவது இந்த மார்ச் மாசத்துக்குள்ளேயே ரிலீஸ் பண்றதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு. அதனால எல்லாரும் மார்வல் ஃபேன்ஸும் தடாலடியான ஏகப்பட்ட ஸ்பைடர்மேன் பயல்கள்லாம் வேற கொடூரமா இருக்கானுங்க. கன்ஃபார்மான டேட் கேட்டு பாத்தீங்க அப்படின்னா வரப்போற மார்ச் 18 ஆர்எல்ஸ் மார்ச் 20 அந்த ஒரு டேட்ல வந்து இந்த ஒரு ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் பண்றதுக்கு 90% சான்சஸ் இருக்கு. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இப்போ நம்மளுக்கு கிடைச்சிருக்கிற அப்டேட் படி பாத்தீங்க அப்படின்னா ஒரு கன்ஃபார்மான அப்டேட்டுமா அப்படின்னு சொல்லவும் முடியாது. ஸோ ஒரு அன்அபிஷியலான அப்டேட்டும் வந்து சொல்லிட முடியாது. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரையும் இந்த ஒரு மார்ச் மாசமே இந்த ஒரு படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணா ஒரு நல்லா ஒரு எப்படி படத்துக்கான ப்ரொமோஷன்லாம் வந்து அப்கமிங் மந்த்ல வந்து பண்றதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு. ஆனா இவனுங்க பண்றதெல்லாம் பார்த்தா எங்க சும்மா ரிலீஸே பண்ணாத மாதிரி தான் இருக்கு. சரி ஓகே மக்களே, இதுதான் பாத்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு நான் சொல்ல வந்த இன்ஃபர்மேஷன். இன்னும் ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன்லாம் அதாவது மார்வலை பத்தி, டிசி பத்தி, டிரான்ஸ்ஃபார்மர், ஸோ இன்னும் ஏகப்பட்ட அப்டேட்லாம் ஸோ வீடியோஸ்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ மறக்காம நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஸோ அந்த ஒரு வீடியோக்காக வெயிட் பண்ணுங்க. ஸோ தேங்க்யூ கைஸ். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை அன்டில் MCU கமெண்ட்ரி.